நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு 2/8/2024 வெள்ளிக்கிழமை ஆன்மீக பதிவு. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிருஷ்ணருக்கு கிருஷ்ணருடைய மனைவியான சத்யபாமா அப்படின்றவங்க ஒருத்தருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு நினப்பு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அழகுலையும் பணக்காசுலையும் நம்ம தான் பெரியவங்க. அப்போ நம்ம தான் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாகவும் இருப்போம், நம்மக்கிட்ட தான் அதிக காசும் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு கர்வமும் இருந்துச்சு சத்யபாமாக்குள்ள. அப்போ கிருஷ்ணனுடைய பிறந்த நாளான இப்போல்லாம் எப்படி கணவன்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் மனைவிகள் கிஃப்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அவங்களும் நினச்சிருக்காங்க. அப்போ துலாபாரம் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. அதாவது தராசு இருக்குல்ல, அது பெரிய தராசில் ஒரு பக்கம் ஒருத்தவங்களை உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு ஈடாக எந்தெந்த பொருளை வைக்க முடியுமோ அவ்வளவும் வச்சு அவங்களுக்கு கொடுக்கணும். அதான் துலாபாரம். அதே மாதிரியே கிருஷ்ணரை உட்கார வைக்கிறாங்க நம்ம சத்யபாமா. உட்கார வச்சுட்டு அவங்கக்கிட்ட இருந்த பொன் பொருள் காசு எல்லாத்தையும் வைக்கிறாங்க. இவங்களுக்கு தெரியும் கிருஷ்ணன் நினச்சா அவங்களுடைய எடையை எப்படி வேணால் மாற்றிக்கலாம் அப்படின்னு. இப்போ ஏறிக்கிட்டே போகுது, வச்சுக்கிட்டே இருக்காங்க. கிருஷ்ணருக்கு ஈடாக ஆகவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சத்யபாமா போயிட்டு என்னது இது, கிருஷ்ணர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல, இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு ருக்மணிகிட்ட போய் கேட்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்பா உன்னோட பொன் பொருளுக்கெல்லாம் அவர் ஈடாக மாட்டார், ஒரு நிமிஷம் அப்படின்னு தன்னுடைய முழு அன்பு உண்மைனா இந்த துளசினால இந்த தராசு நேராகட்டும் அப்படின்னு சொல்லி ருக்மணி ஒரு துளசி இலையை பறித்து அந்த துலாபாரத்தில் வைப்பாங்க. அப்படி வச்சு பார்த்தா கிருஷ்ணருடைய அந்த இதுக்கு ஈடாகும். அந்த துளசியும் கிருஷ்ணரும் ஈடாகுவாங்க. அப்போதான் சத்யபாமாவுக்கு புரியுது, நம்ம எவ்வளோதான் பொன் பொருள் எது கொடுத்தாலும் பகவான் ஏற்றுக்க மாட்டாரு, நம்ம உண்மையான அன்பை கொடுத்தாலே போதும் அப்படின்றது அப்போ அவருக்கு புரிஞ்சிச்சு. அதுதாங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாலே பக்தி அப்படின்றது மிக எளிமையானதாகவும் சமத்துவம் மிக்கதாகவும் மாறும். எல்லாரும் பணம் பொருள் காசு அப்படின்னு எது வச்சாலும் கடவுள் அதை ஏற்றுக்க போகிறது கிடையாது. அதனால உண்மையான அன்போட எது கொடுத்தாலும் கடவுள் ஏற்றுக்குவார். இந்து மதம்னு இல்லை, எந்த மதத்துக்கும் இந்த கொள்கை ஈடு இணையானது தான் அப்படின்னு சொல்லி அன்பு தான் என்னைக்குமே எல்லாத்தையும் வெல்லும். அதனால அன்போட பக்தி கொள்ளுங்க, கண்டிப்பாக உங்கள் வேண்டுதலும் நிறைவேறும் என்று கூறி உங்களிடம் விளைவுவது நான் உங்கள் சூராட்சி ஒன்று எப்படி செவ்வாய்ப்பட்டியில் நான் 8ஆம் வகுப்பு பயின்றுள்ளேன். உங்கள் சிந்தனையும் நான். நன்றி, வணக்கம்.